என்னய்யா பனம்பழம் வச்சுருக்கீங்க? பசிக்கு பனம்பழம் தின்றால் பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த காலத்தில் சாப்பாடு இல்லாத சில நேரங்களில் இந்த பனம்பழத்தை இதெல்லாம் சுட்டு அதை சீப்புன்னு சொல்லுவாங்க. அதான் இப்படி சாப்பிட்றது, வலிச்சு சாப்பிடுவாங்க. இந்த பனம்பழம் வந்து மலச்சிக்கலை போக்கும், உடலில் சூடு உண்டாக்கும். ரொம்ப கோல்டு எஃபெக்ட் இருக்குன்னா அதை சாப்பிட்லாம், சூடு உண்டாக்கும். இன்னும் இந்த பனம்பழம் சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை எடுத்து கீழே அந்த பனங்கொட்டையை பறித்து மேலே மண் போட்டுருவாங்க. அது முளைச்சி ஒரு 3 மாதத்தில் அந்த கிழங்கு வந்துடும். அந்த கிழங்கு ஒரு சிறந்த மருந்து. சுகர், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தினம் ஒரு 2 கிழங்கு சாப்பிட்டு வந்தாலும் சர்க்கரை வியாதி கட்டுக்குள் வரும். அப்பேற்பட்ட ஒரு அது மலச்சிக்கலை போக்கும், எலும்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய ஒரு கிழங்கு அது. இன்னும் பனைமரத்தை நிறைய சிறப்பு சொல்லலாம். பனைமரத்தை குறுத்து சாப்பிடுவாங்க. அது சாப்பிடும்போது உடல் இந்த பேக் பெயின் இதெல்லாம் போயிடும், எலும்புகளுக்கு வன்மை கொடுக்கக்கூடியது. பனை நுங்கு ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது, குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. அந்த காலத்தில் போர் வீரர்கள் படையெடுத்து போகும்போது இந்த பனை நுங்கும் கரும்பு சாரம் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டு, இப்போ நம்ம பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், போன்விட்டா ஏதோ சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது அவங்களுக்கு உடனடி எனர்ஜி கொடுக்கக்கூடியது. இப்படி பனை மரத்தில் ஏகப்பட்ட சிறப்பு இருக்குது. அந்த வேர்கள் வந்து ரொம்ப நீட்டமாக போகும், 10 அடிக்கு கிட்ட போகும். மழை காலத்தில் மழை பெய்கிற அந்த மழை தண்ணி அது மேலே இருந்து அப்படியே வலித்து அந்த வேர் வழியாக பூமியில் இறக்கும். இப்படி ஏகப்பட்ட பூமிக்கு தேவையான தண்ணீரை இறக்கி கொடுக்கக்கூடியது தான் அந்த பனைமரம்.